வெல்கம் டு ஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வுக்கான சிவி சம்பந்தமான தொடர்ச்சியான கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி பதில் வச்சுட்டு வராங்க. அதன்படி இன்றைக்கான கேள்வி, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு முறை பதிவில்லதத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யலாமா? அதாவது ஓடிஆர் மூலயமா போய் நம்ம சிவி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை திருத்தம் செய்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கோம். அதுக்கான பதிலை பார்க்கலாம். ஒரு முறை பதிவுதளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழை தவறாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழை 21/1/2024 வரை பதிவேற்றம் செய்யலாம். அதாவது இறுதி நாள் வரைக்கும் எத்தனை முறை வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான்லாம் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன். அதாவது அந்த டிஜிட்டலி சிக்னேச்சர் அந்த க்ரீன் டிக் வரலன்றதுனால பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன். அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கள் விஓ அப்லோட் கொடுத்துட்டாரு. இன்னும் டிடி அப்லோட் கொடுத்தாருன்னா வந்துடும். அப்புறம் வந்த பிறகு நான் 21ஆம் தேதிக்குள்ளே புதுசு தான் வைக்க போகிறேன்.